ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஃபாத்திமா சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்கணும். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துன்னுக்கிற இட்லி இது நார்மலான இட்லி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இந்த இட்லி ஏதோ ஒரு மைண்டில் எப்போ பார்த்த வீடியோ இது. ஆனால் டக்குன்னு எனக்கு இப்போ ஃப்ளாஷ் ஆன தொட்டு இந்த இட்லியை செய்ய ஆரம்பித்தேன். இட்லியில் என்ன ஸ்பெஷலு? அரிசி போட்டால் உளுத்தப்பருப்பு போட்டால் இட்லி ரெடி. இதில் என்ன பெரிய விஷயம் நீங்கள் நினைக்கலாம்? கண்டிப்பாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ, கண்டிப்பாக சுகர் பேஷண்ட்டுக்கு 100% இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டுக்காருக்கு சுகர் இருந்தாலும் சரி, உங்களுக்கு சுகர் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த இட்லி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி சட்னி தான் அதுக்கு ரொம்ப காம்பினேஷன். ஏன்னா நான் செஞ்ச உடனே ஒரே ஒரு இட்லி என்னன்னா அவட்டு சாப்பிட்டு பார்க்கலான்னு ஒரு துண்டு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஏன்னா வீட்டுக்கார் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் இல்லைங்களா? ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வேறு எதுவுமே கிடையாது. ஒரு கிளாஸ் பாசிப்பருப்பு, ஒரு கிளாஸ் உளுத்தப்பருப்பு, கொஞ்சம் சும்மா 2 சிட்டிக்கு வெந்தயம் போட்டு நல்லா ஊற வச்சு கிரைண்ட் பண்ணி நைட்டு வச்சிட்டிங்கன்னா காத்தரை ஏய்ச்சனா மாவு நல்லா பொசன்னு பொங்கி இருக்கும். அழகாக லைட்டாக சிட்டிக்கா சோடாமா போடுங்க. அப்படி இல்லைனா கூட வேண்டாம். அப்படியே நான் டேரெக்டாகவே ஊற்றின தொட்டு தான் இப்படி ஸ்பாஞ்ச் மாதிரி வந்துக்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் ஜோய்மாக்கு தான் கட் பண்ணி வச்சேன். அதுக்கு தான் தரலான்னு தான் நினச்சேன். அவ்வளோ சீக்கிரம் அந்த அம்மாவுக்கு ரொம்ப பசி தாங்க முடியல. சரி, அவங்க சாப்பிட்டுக்கிறேன்ட்டாங்க, அப்படியே விட்டாச்சு. இப்போ பசங்க எப்படி இருந்தாலும் மத்தியானம் வந்துடுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது செய்யலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். பரவாயில்ல, வீட்டில் ஒரு சமையலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிவிட்டு சாம்பார் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுட்டு கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் சமைக்கிறதுக்கு போனேன் நான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஓவன் க்ளீன் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப நாள் ஆச்சு க்ளீன் பண்ணி. இப்போது கடுகு கடலப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு உருளைக்கிழங்கு அதில் போட்டு கொஞ்சமாக மஞ்சாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சிட்டோம்னா அந்த தண்ணியிலே கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் உருளைக்கிழங்கு வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 8 மினிட்ஸ்லலாம் 9 மினிட்ஸ்லலாம் அது வெந்துடும். 10 மினிட்ஸை விட்டுடுங்களேன். அழகாக அந்த தண்ணியிலே அது வெந்துடும். வெந்த பிறகு கொஞ்சமாக மிளகாத்தூள் தூவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டா உருளைக்கிழங்கு ஃப்ரை நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஏன்னா பசங்க தானங்க சாப்பிட போகிறாங்க. நான் மத்தியானம் எனக்கு எது கற்றுக்கிறதுக்கு இல்லைனா கூட நான் அதெல்லாம் கேர் பண்ணிக்கவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சாம்பார் சாப்பாடு, ஏதோ ஒரு குழம்பு, ஏதோ ஒரு சாப்பாடு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சாப்பாடு விஷயத்துலலாம் நான் அவ்வளோவா முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. எங்கள் பொண்ணும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். எங்கள் பையனும் எங்கள் வீட்டுக்காரர் நல்லா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கொசரம் இல்லைன்னா கபாப் போய் ரோட்டில் போய்ட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. இல்லைன்னா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க. அது எந்த எண்ணெயில் பொரிச்சாங்களோ அவங்களுக்கொசரம் இது லைட்டாக செஞ்சு வச்சிட்டோன்னா கண்டிப்பாக சாம்பார் சாப்பாடில் இது வச்சுன்னு கடிச்சிக்கின்னு அவங்க 2 பேரும் சாப்பிட்டுக்குவாங்க. அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் செஞ்சேன். ஏன்னா நாங்கள் சாப்பிட்ற மாதிரி கிடையாது உருளைக்கிழங்கு ஃப்ரை. மத்தியானத்துக்குள்ளே நான் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிவிட்டு சாம்பார் சாப்பாடு இது என்ன சொல்கிறீங்க நீங்கள், கதம்ப சாம்பார் எல்லா காய்களும் போட்டு கொஞ்சமாக காரசாரமாக இன்னும் நான் கச்சிக்கிறதுக்கு எதோ சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு வாட்டி செய்யும் போது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்னும் நான் ஒன்றா தான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டாலும் உங்களுக்கு போர் அடிக்குன்றதுக்காக சமையல் நான் டக்குன்னு இமீடியட்டாக சாம்பார் சாப்பாடாலாம் ஒரு சாப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்குவீங்கன்றதுக்காக தான் செய்கிறது நான் அப்லோட் பண்ணல. இந்த ஸ்பூன் ஸ்டாண்டுங்க இந்த பக்கம் வச்சுருக்கேன் இல்லைங்களா ஜன்னல்கிட்ட, இந்த மாதிரி கிச்சன் கட்டிட்டு இந்த மாதிரி நீங்கள் இப்படி வச்சுக்கிறீங்கன்னு கண்டிப்பாக நீங்கள் என்னை கேட்குவீங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இப்படி வைக்கிற தொட்டு எங்கள் வீட்டில் காக்ரோச்சுக்கு இங்கே அலவுடே கிடையாது. ஏன்னா ஸ்பூனில், கத்திரிக்கோலில், சிசர்லலாம் அங்கங்கே தண்ணிங்க இருக்கும். நம்ம அப்படியே தூக்கி ட்ராயரில் போட்டுவிடுவோம். கண்டிப்பாக காக்ரோச் வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எல்லாமே எடுத்து நான் தூரமாக வச்சுட்டுக்கிறேன். அதை ஆல்ரெடி உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டேன். ஏன் திரும்ப போடுறேன்னா, அதே 1 வீக் கழிச்சு என் கபோர்டு நான் ஓப்பன் பண்ணுற பாருங்க ட்ராயரை, ஒரு சொட்டு தண்ணி கிடையாது, ஒரு பிசுபிசுப்பு தன்மை கிடையாது. அப்படியே புதுசு மாதிரி இருக்குது. 1 இயர் ஆயிடுச்சு, 1.5 இயர் கிட்ட ஆக போகுது. அப்படியே புதுசு மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? நம்ம எத்தனை ஒன்று நம்ம கிச்சனில் மாற்றம் கொண்டு வந்தோம்னா அது 100% நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம கிச்சன் நம்மள யாருங்க கேட்குறது, இதை இங்கே வச்சு அத்தை அங்கே வச்சேன்ட்டுன்னு.
நான் ஒரு டிசிஷன் எடுத்து இது இப்படி வைக்கலான்னு பிளான் பண்ணுறேன், அது நான் தான் பண்ணுவேன். எங்கள் வீட்டுக்கிட்ட நான் பிளான் பண்ணி கேட்க மாட்டேன். அவர் சொன்னார், நான் அப்போவே சொன்னேன் இல்லையா, சைடில் உனக்கு ஒரு செல்ஃப் அடிச்சு தரேன்னு சொல்லிட்டு. வேண்டாங்கோ, இப்போ கொஞ்ச நாளைக்கு இப்படி பார்க்கலாம், டக்குன்னு ஏதாச்சும் ஒரு மாற்றம் ஏற்படும், டக்குன்னு அங்கே ஏதாச்சும் செய்ய வேண்டியது, அப்போ டக்குன்னு நம்ம ஏதாச்சும் மாற்ற வேண்டியது இருக்கும். பரவாயில்ல, இப்போதுக்கு நான் யூஸ்ஃபுல்லாக அந்த பக்கம் வச்சுக்கிறேன், அது ரொம்ப பெரிய விஷயமே கிடையாதுன்னு சொல்லிவிட்டு லைட்டாக அவரை கொஞ்சம் அப்படி ஏமாற்றி அவரை அந்த பக்கம் அனுப்பி வச்சுட்டு கொஞ்சம் ஓவனில் என்னென்ன இருக்குது எது இருக்குதுன்னு பார்த்துன்னுக்குறேன். லைட்டாக வந்து சிம்லி இது வந்து ஆயில் பிசுப்பு இருந்துச்சு, அதனால் அதை எடுத்து கொஞ்சம் சுடு தண்ணியில் ஊற வச்சு க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் லீக் எல்லாம் கிளியர் ஆகின பிறகு எடுத்து திரும்பவும் வந்து அங்கே நான் ஃபிட் பண்ணிவிடுவேன். ஓவன் உள்ளே வைக்கிறதுக்கு கொஞ்சம் வினிகர், சிக்கன் மட்டனுங்கெல்லாம் கொஞ்சம் கழுவுவோம் நம்ம அந்த வினிகரில். அந்த வினிகரை வந்து கொஞ்சம் தண்ணியில் வந்து ஊற்றிட்டு ஒரே ஒரு லெமன் கட் பண்ணி பிழிஞ்சு விட்டுட்டு திரும்ப அந்த லெமனை அதுலேயே போட்டு ஓவனில் ஒரு 10 நிமிஷம் கிட்ட நான் வைக்குவேன். இந்த ஸ்மெல்லெல்லாம் போய், ஏன்னா ஓவன் வந்து நம்ம இப்போ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அவ்வளோ க்ளீன் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது உள்ளே கூட இந்த கறி மட்டனு எல்லாமே அங்கங்கே செதறி இருக்கும். நம்ம அதை வந்து கேர் பண்ணாமல் விட்டுட்டோம்னா, இப்போ ரெகுலராக நம்ம ஓவன் யூஸ் பண்ணுறதில்ல இல்லைங்களா, அட்லீஸ்ட் 2 டேஸ்க்கு ஒரு வாட்டி இல்லை 3 டேஸ்க்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. கண்டிப்பாக அந்த நம்ம வைக்கிறத மெயின் வந்து நான்வெஜ்ஜுங்க தான், வெஜிடேரியன் கூட யூஸ் பண்ணலாம், பட் வைக்கிறது நான்வெஜ் தான். அதில் செதறி போகுது இல்லைங்களா அந்த கொழும்பு எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அதை நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஏன்னா அது உள்ளெல்லாம் அங்கங்கே அந்த கொழும்புங்கெல்லாம் செதறி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேணால் உங்களுக்கு நான் வீடியோ இப்போது க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் காட்டுவேன். என்னோடய சிம்லிக்கு வந்து எடுத்து ஃபிட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது சிம்லி வாங்கி 1.5 வருஷம், நான் வீடு கட்டி 1.5 வருஷம் கிட்ட ஆக போகுது. அப்போ எப்படி வாங்கினோமோ இது வரலாம் அதை அப்படி தான் மெயின்டைன் பண்ணுறேன். ஓவன் கூட அப்படி தாங்க, நான் வாங்கும் போது எப்படி வச்சுருந்தேனோ இது வரைக்கும் ரிப்பேரெல்லாம் கிடையாது. இது வந்து ஓவன் கிட்டத்தட்ட வாங்கி 5 இயர்ஸ் கிட்ட ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். இது வரை நான் அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுகிறேன், ஒரு டைமும் ரிப்பேர் ஆனது கிடையாது. ஓவன் க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஓவன் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கெலிஜாக இருக்குன்னா அவ்வளோ கெலிஜாக இருக்குது. சும்மா நான் தொடச்சி தான் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறமா நான் உங்களுக்கு சோப்பு லிக்விட் விட்டுட்டு தேய்ச்சி கழுவும் போது உங்களுக்கு நான் வந்து வீடியோ உங்களுக்கு எடுக்கும்போது லைட் மேலே டார்ச் அடித்து உங்களுக்கு நான் காட்டுறேன். நிறைய பேர் வீட்டில் கீழே மட்டும் தொடச்சிட்டு சும்மா மேலே மட்டும் தொடச்சிட்டு வச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக கொஞ்சம் லைட் அடித்து நீங்கள் போய்ட்டு உங்கள் ஓவனை மேலே பார்த்தீங்கன்னா அந்த கம்பி முதலாவது ரொம்பவே கெலிஜாக இருக்கும். மறந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஓவனை போய் நீங்கள் இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இப்போ நான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள் மேலே. அங்கே பார்த்தீங்களா, ஃபுல்லாக வந்து கொழும்பு சூடு பண்ணணுன்னு வைக்கிற பொருளுங்களுடைய எண்ணெய் ஆயிலு பிசுப்பு எல்லாமே மேலே போய் ஸ்டே ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த எல்லாமே க்ளீனாக துடைச்சாச்சு. 15 வருஷம் வாங்கின ஓவனை இது வரலாம் நான் ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் யூஸ் பண்ணுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.